ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேக் டு ஸ்கூல் வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. அதை உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டுடலாம். நாங்கள் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு திங்ஸ் தான் நம்ம எடுத்து கிளியராக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு ரொம்ப முக்கியம்னா லஞ்சு தான். லஞ்சு பேக், வாட்டர் பாட்டில், லஞ்ச் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? இப்போ நான் லஞ்சு பேக் எடுத்துட்டேன். லஞ்சு பேக் இருக்குது. இந்த கலர் நான் சூஸ் பண்ணி வாங்கினேன். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பர்பிள் கலர். ஓகே, நெக்ஸ்ட்டு வாட்டர் பாட்டில் இருக்குது. நான் சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கியிருந்தேன். இது சூப்பராகவே இருந்துச்சு, 200 rupees. ஓகே, நெக்ஸ்ட்டு லஞ்சு பாக்ஸ் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா 3 கேரியர் இருக்கும். நான் எப்படியும் இந்த லஞ்சு பாக்ஸ் கொண்டு போக மாட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸு. இது உள்ளுக்குள்ளே இப்படி இருக்கும், நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஸ்டேஷ்னரி திங்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்திங்கன்னா பென்சில்ஸ் தான். இப்போ நம்ம பென்சில்லேருந்தே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த தடவை நான் அப்சரா பென்சில் வாங்கியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா லாயல்னு போட்டு. ஓகே, இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ப்னர், ஒரு இரேசர்ஸ், அப்புறம் 10 பென்சில்ஸ் இருந்துச்சு. இது 10 பென்சில் லாஸ்ட்டில் கோல்டு கலரில் இருந்துச்சு. இப்படி தான் இருந்துச்சு. இது பார்க்க ப்ளூ கலரில் இருந்துச்சு கைஸ், நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம பென்சில் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இப்போ நான் பென், இது பார்த்தீங்கன்னா லீஃபல் பென். இதில் மொத்தம் 5 பென்ஸ் இருக்கும். இதோடைய ரேட் பார்த்தீங்கன்னா 32 rupees. இதுவுமே நான் சரவணா ஸ்டோர்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜாமெட்ரி செட்டாக வாங்கியாச்சு. இது ஓல்டு பாக்ஸ் இருக்குது. இதே நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். பட் ஆனால் அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்க. இதில் 2 செட்டு இருக்குது. ஒன்று பெரிய செட், இன்னொன்று குட்டி செட். இதில் இருக்கிறன்னா இதில் இருக்கும். ஓகே, அப்புறம் 2 காம்பஸ் இருக்குது. 2மே புது காம்பஸ். நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இன்னுமே ஓப்பன் பண்ணிட்டேன். இன்னுமே ஜாமெட்ரி திங்ஸ் 2 பாக்ஸில் நிறையாவே இருக்குது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓல்டு திங்ஸாக இருக்குது. இது கொஞ்சம் ஓல்டு திங்ஸ் இருக்குது. இது நான் டோம்ஸோடைய செட் 8th ஸ்டாண்டர்டில் வாங்கியிருந்தேன். இது அப்படியே தான் இருக்குது. ஆனால் இதை நான் 9th ஸ்டாண்டர்டுக்கு யூஸ் பண்ண போனேன். ஓகே, அப்போல்லாம் ஃப்ளாலோடைய நியான் இங்க் பென் இருக்குது. ஓகே ஓகே இது ஃப்ளால் நியான் பென் இருந்துச்சு. இது இதோடைய 2 கேட்லி. இந்த டைம் நான் நிறையா வாங்கியிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பென் அண்ட் பென்சில் பாக்ஸ்லாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பென்சில் பாக்ஸுக்கு போயிடலாம். இந்த பவுச்சில் பார்த்திங்கன்னா ஓகே, இந்த பவுச் பார்த்திங்கன்னா நியூ பவுச்னா புது பவுச். நான் இந்த இயர்க்காக வாங்கின பவுச் இது. ஓகே, அதுக்குள்ளே நான் ஆர்வம் பொறுக்க முடியாமல் கீச்செயின்லாம் மாற்றி வச்சுட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பென்சில் பாக்ஸ் பார்ப்போமா? இது பென்சில் பாக்ஸ். இந்த பென்சில் பாக்ஸ் நான் உங்களுக்குள்ளே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இதுவுமே நான் சரவணா ஸ்டோர்ஸ்லலாம் வாங்கினேன். இது ஸ்கூல் தொடக்கலுக்கு லீவ் விட்டும் போதே நான் இதை வாங்கி வச்சுட்டேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது கூட இது கொடுத்துருந்தாங்க இந்த திங்ஸ்லாம். முதல்ல ஒரு ஸ்கேல் கொடுத்துருந்தாங்க, க்யூட்டாகவே இருந்துச்சு. அப்போ டைம் டேபிள் கொடுத்துருந்தாங்க. நான் நேமு, ஸ்டாண்டர்ட், செஷன்லாம் எழுதி வச்சுட்டேன். தென் பென்சில் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாமா? இப்போ நம்ம பின்னாடி பார்க்கணும். பின்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன திங்ஸ் வேணுமோ அந்த திங்ஸ்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த சைடு இலேசர் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஷார்ப்னர் கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் பார்த்தீங்கன்னா பார்பி டால் வாங்கி போல் வச்சுன்னா நான் கால் பென்சில் பாக்ஸும் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். எதுக்கு இவரை பென்சில் பாக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன்னு எனக்கே தெரியலை. இது பார்த்தீங்கன்னா
சூப்பராகவே இருந்துச்சு, பாய்ஸ்க்குலாம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்து இதை நான் ஓப்பன் பண்ணியிருந்தேன். இதுவும் நான் வந்து சரவணா ஸ்டோர்ஸில் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. இதை பார்த்தோன்னே உள்ளுக்குள்ளே வந்து ஒயிட் போர்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? இது வந்து எனக்கு முன்னாடி தெரியலை, இங்கேயுமே ஓப்பன் பண்ணல மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டோன்னா வந்து இங்கே வந்து இப்படி ஒரு இடம் இருக்கும். எஸ், ஒயிட் போர்டு இருக்குது. எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஒயிட் போர்டு இருக்கிற மாதிரி பென்சில் பாக்ஸ் வாங்கணும்னு. உள்ளுக்குள்ளே வந்து கலர்லாம் சூப்பராகவே இருக்குது. இப்போ நான் வந்து உள்ளுக்குள்ளே உங்களுக்கு என்னமாச்சும் எழுதி காமிக்கிறேன், என்னுடைய நேமே எழுதி காமிக்கிறேன். இப்போ வந்து நான் என்னுடைய சேனல் நேம்லாம் எழுதி காமிச்சிருக்கேன், டெய்லி லைஃப் வித் நதிரா ஷரீன்னு. இதை வந்து நம்ம அழிச்சிக்கலாம். இங்கே வந்து இப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்பான்ச் மாதிரி. இதை வச்சு நம்ம வந்து அழிச்சிக்கலாம். இந்த சைடுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் போர்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு டபுள் சைடு வந்து ஒயிட் போர்டு இருக்கும். நம்ம வந்து மேத்ஸ் கூட போட்டு பார்த்துக்கலாம், என்னமாச்சும் ஒரு மேத்ஸ் கூட போட்டு பார்த்துக்கலாம். இப்போ நான் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து இந்த பாக்ஸை நம்ம வச்சிடலாம். இந்த பென்சில் பாக்ஸ் வந்து செம க்யூட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து வேறு திங்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து புக் கவர்லாம் வாங்கியிருக்கேன், புக் நோட் கவர்லாம் வாங்கியிருக்கேன். இது வந்து நான் வந்து ஒரே கலர் வந்து ஒயிட் கலர் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து நான் ஒரு 3 லோவில் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஓகே கைஸ், இந்த பென்சில் பவுச்சை காமிக்க நான் வந்து மறந்துட்டேன். இதை வந்து நான் வந்து மீஷோவில் வந்து வாங்கியிருந்தேன். இதோடைய ரேட் எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 258 ருபீஸ்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கியிருந்தேன். சாரி, ரேட் வந்து தப்பாக சொல்லிட்டேன், 285 ருபீஸ்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த மேலே வந்து பாக்ஸ்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுமே. இப்போ இதை உள்ளக்குள்ளே வந்து இது எல்லாத்துக்குமே தெரியும், இது வந்து 3D பவுச். இது வந்து வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே ஆசை. ஒரு வழியாக இதை வந்து வாங்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா குண்டாக இருக்கும், இல்லை வந்து 3D பவுச். கொம்பு முதற்கொண்டு வந்து மேலே வந்து நிற்கிற மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பவுச் வந்து. இந்த இயருக்கு நான் வாங்கினாலே எனக்கு மோஸ்ட் ஃபேவரட்னால் வந்து அது இந்த பவுச் தான். இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? பட் எனக்கு உள்ளே வந்து ஃபுல்லாக வந்து க்ரே கலரில் இருக்குது. இதுவுமே பார்க்க நல்லாலாம் இருந்துச்சு. ஓகே, ஆனால் நான் வந்து ரிட்டன் போர்டர் அப்படியே வச்சுட்டேன். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா வந்து எலாஸ்டிக்கில் இருக்குது, வந்து வச்சுக்கலாம். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, அடுத்து வந்து அடுத்து வந்து க்யூட்டான பென்ஸ்லாம் பார்க்கலாம். நான் ஒவ்வொரு பென்னாக அடுத்தவங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து லீஃபல் பென்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்சலா ப்ரீமியம் கிட். இதுவுமே வந்து சூப்பராக இருக்கும். இதோடைய ரேட் வந்து 25 ருபீஸ். நெக்ஸ்ட்டு வந்து க்யூட்டான பென் பார்க்க போகிறோம், மர்மேட் பென்சில். ஓகே, இது வந்து மெர்மெட் பென்சில். இது வந்து டெய்ல வந்து இப்படி அமுக்கணுன்னா வந்து நிப்பு வரும், தெரியும்னு நினைக்கிறேன். இது டெய்ல் அமுக்குனா வந்து நிப்பு வரும். இது வந்து பென்சில். நெக்ஸ்ட்டு வந்து ரைட்டிங் பென்சில் பார்ப்போம். இது வந்து யூனிகார்ன் ரைட்டிங் பென்சில். இந்த ப்ளூ கலரில் எனக்கு காமிக்கலையே. இது வந்து இதுவுமே வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து இங்கே வந்து சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. இது வந்து அமுக்குனா வந்து கலர் கலராக லைட் தெரியும். செம்ம அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பென்சிலுமே. பென்னினே வருது. ஓகே, ஆனால் நம்ம நெக்ஸ்ட்டு பென் பார்த்துருவோமா? ஓகே, இது வந்து அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், கில்டர் யூனிகார்ன் பென். இது வந்து தண்ணி மாதிரி இருக்கும். இது வந்து உள்ளக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் வந்து ஏற்கனவே வந்து இன்னும் ஒரு யூனிகார்ன் 2 பென் வச்சுருக்கேன், அதில் வந்து இப்படி இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒயிட் கலரில் இருந்துச்சு. இதை வந்து ஓப்பன் பண்ண வந்து இந்த லிக்விட்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நான் வந்து மாட்டி வச்சுட்டேன். இதுவுமே உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்வெர்சிபிள் பென். இது வந்து என்னமாச்சு எழுதிட்டு